ஹைடா நம்ம இன்றைக்கு அம்மாவோட அருள்மொழிகளில் வந்து ஒரு பக்தர் கேட்குறாரு. அதாவது வந்து இந்த மரம் பாம்பு அதுகளை வந்து வழிபடலாமான்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அம்மா சொல்கிறாங்க, அதாவது வந்து ஏன் வழிபடக்கூடாது, வழிபடலாம். ஏண்டா இப்போ வந்து இயற்கையை வந்து நாங்கள் வழிபடலாம். ஏண்டா எல்லாமே இறைவனுடைய படைப்பு. அதனால வந்து ஒவ்வொன்றுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது. இப்போ வந்து மரம் எங்களுக்கு வந்து வெட்டுறதுக்கு அதுகளுக்கு பயன்பட்டாலும் இப்போ சிலத்துகள் வந்து எங்களுக்கு பயன்படாதான், ஆனால் அதுக்காக எங்களுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை வந்து ஒதுக்க முடியாது, அதாவது வழிபடாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த மரம் வந்து வேறு உயிரினங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும், பழங்கள் சாப்பிட்றதுக்கு, பல வரவுகள் தங்குறதுக்கு அப்படி உதவி செய்யும். ஸோ வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு யூஸ் இல்லைன்னு அப்படின்னு நம்ம எதுவுமே நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு அது பயன்படாட்டிக்கும் மற்ற உயிரினங்களுக்கு அது பயன்படும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த மரம் பாம்பதுகளை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து கடவுளுக்கு பலியிடுவது சரியா அப்படின்னு ஒரு பக்தர் கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க, பலியிடுறேன்னு சொல்லி தடை சொல்கிறாங்க இல்லையா, அதை எதிர்க்கிறாங்க. அவங்களுமே மாமிச மதங்களை சாப்பிட்டு தானே கதைக்கிறாங்க, முழுசாக வந்து அவங்க அதை விடையில தானே அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதாவது வந்து உண்மையாகவே பலியிடுறதுண்டா என்னண்டாடா அம்மா சொல்கிறாங்க, இப்போ நமக்கு இருக்கிற அந்த மிருகத்தன்மையான இயல்புகள், ஆணவம், பொறாமை, கோபம் அப்படியான இயல்புகளை வந்து நாங்கள் அழிக்கிறது தான் உண்மையான அந்த ஞானத்தால், நமக்குள்ளே இருக்கிற ஞானத்தால் வந்து அதை அழிக்கிறது தான் உண்மையான ஒரு பலியிடுதல்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. கடவுளுக்கு பலியிடுதல்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது கடவுளுக்கு பலியிடும்போது இன்னொன்று, இப்போ பலியிடுற ஆக்கள்கிட்ட போய் சொல்லினா அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியான அவங்களுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கண்டாடா, இப்போ வந்து அவங்க பலியிடும்போது இந்த நோக்கத்துக்காக, இப்போ ஒரு பொதுநலமாக, இப்போது இராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கொண்டாதான் மக்களுக்கு நல்லதுன்னு சொல்லி ஒரு பொதுவான நோக்கம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க அந்த இடத்துல அவங்க கொண்டு தான் ஆகணும். ஸோ அங்கே கொல்லும் போது தான் மக்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ அதால் அது ஒரு பொதுநலமான நோக்கம், அதுக்காக அவங்க கொல்ல தான் வேணும், அதுக்கு அந்த இடத்துல கொல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அதுதான் ஒரு பொதுநலமான சிந்தனை. அப்போ இப்போ நாங்கள் எங்களுக்குன்ற எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வச்சு நாங்கள் பலியிடுறோம்னு சொன்னால், கடவுளோட பேரில் பலியிடுறோம்னு சொன்னால் அது தப்புன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இப்போது அதனால் வந்து அது தப்புன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போ பலியிடுறவங்க வந்து நான் தான் செய்கிறேன்னு சொன்னால் அது வந்து அவங்களுக்கு தான் பாவம். இப்போது இறைவனுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லும்போது அது வந்து சரின்னு சொல்லி அது வந்து பாவ செயலாக வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா சரின்னு சொல்லலை, பாவ செயலாக அவங்களுக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கடவுளோட பேரில் இப்படி செய்கிறது தப்புன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க கடைசியில் முடிக்கும்போது. ஸோ வந்து அம்மா இதை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லைன்னா சொல்கிறாங்க. ஓகே எல்லாரும் இதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பலியிடும்போது உயர்ந்த நோக்கம், பொதுநலமான சிந்தனை இருந்தால் பலியிடுறது ஓகே. ஆனால் இப்போ நாங்கள் நம்மளுடைய ஒரு சுயநலத்துக்காக செய்யும் போது தப்பாக போகும்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஓகே, அதனால் வந்து இதுலேருந்து நாங்கள் வந்து ஒன்று எடுத்துக்கலாம். கடவுளுக்கு பலியிடுறதுண்டா நமக்குள்ளே இருக்க மிருகத்தன்மையான இயல்புகளை வந்து அழிக்கிறதா உண்மையான கடவுளுக்கு பலியிடுதல்னு சொல்லி நாங்கள் இதிலேருந்து இந்த கருத்தை எடுத்துப்போம். ஓகேவா? ஓகே, நம்ம வாழ்க வளமுடன்.